கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அதிக வேகமாக சென்ற இருசக்கர வாகனம் லாரி மீது மோதியதில் இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் நடேசன் வழங்க கேட்கலாம். நடேசன், வணக்கம். இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். பொள்ளாச்சி அருகே உள்ள கிணத்துக்கடவில் கோவை பொள்ளாச்சி 4 வழிச்சாலையில் சிங்கராம்பாளையம் பிரிவு என்ற இடத்தில் இன்று காலை 400 சிசி கொண்ட பைக்கை பொள்ளாச்சி அடுத்துள்ள பெரிய கவுண்டனரைச் சேர்ந்த கலையரசன் என்பவரது மகன் ஜெயராம், இவர் கோவையில் ஐடி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இன்று காலை வேலைக்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த ஜெயராம், இருசக்கர வாகனம் கோவை பொள்ளாச்சி 4 வழிச்சாலையில் கிணத்துக்கடவு சிங்கராம்பாளையம் பிரிவு அருகில் முன்னால் சென்ற லாரி யூட்டன் பகுதியில் திரும்ப நின்ற போது அதிவேகமாக வந்த பைக் எதிர்பாராத விதமாக லாரியின் முன்பக்கம் மோதி சுமார் 50 அடி தூரத்திற்கு இருசக்கர வாகனம் தனியாக இழுத்து செல்லப்பட்டு இதில் வாலிபர் ஜெயராமன் கீழே விழுந்தார். ஆனால் இருசக்கர வாகனம் அங்கிருந்து தரதரவென இழுத்து செல்லப்பட்டு சாலையோரம் விழுந்ததில் இதில் இருசக்கரம் மலமளவென தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதமானது. தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு கிணத்துக்கடவு போலீசார் விரைந்து சென்று படுகாயமடைந்து கிடந்த வாலிபர் ஜெயராமனை மீட்டு சிகிச்சைக்காக பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இருசக்கர வாகனத்தில் ஏற்பட்ட தீயை போலீசார் அணைத்தனர். இதில் இருசக்கர வாகனம் எரிந்து எலும்புக்கூடாக காட்சியளித்தது. அதன் பின்னர் இருசக்கர வாகனத்தை போலீசார் அங்கிருந்து அப்புறப்படுத்தி கிணத்துக்கடவு போலீசினை கொண்டு வந்தனர். பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் ஜெயராம் தற்போது மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். அப்போது மருத்துவமனைக்கு சிகிச்சை கொண்டு செல்லும் வழியில் தற்போது ஜெயராமன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து கிணத்துக்கடவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார். அதிகாலையில் கிணத்துக்கடவு கோவை பொள்ளாச்சி 4 வழிச்சாலையில் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிணத்துக்கடவு போலீசார் லாரி டிரைவர் பொள்ளாச்சி ஆவல்சின்னாம்பாளையத்தைச் சேர்ந்த உதயகுமார் என்பவரை பிடித்து வைத்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி நடேசன்.